நாம் கேட்ட எல்லா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு நல்ல புது வருஷம், பழைய வருஷம், எது எப்படினாலும் நாம் ஒரு நாளை விசேஷித்துக் கொண்டால் அது ஆண்டவருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறோம். அந்த விசேஷமும் ஒரு நல்ல முடிவோடு நாம் முடிவு செய்கிறோம், நிறைவாக்குகிறோம் தேவன். நாம் ஒரு தீர்மானிக்கிறோம், அந்த தீர்மானங்களை நிறைவாக்குகிறவர் தேவன். நாம் இந்த வருஷத்துல நம்முடைய நாவை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க, அந்த நாவினாலே ஆண்டவருக்கு எவ்வளவு பயனுள்ள மனுஷனாய் வாழ கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார். என் சரீர அவயவத்திலே சின்ன ஒரு அவயவமான நாவை தேவன் அதில் வைத்திருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகத்தில் நான் வாசித்தோம், நாவு சிறிய அவயவம். சின்ன அவயவத்தை தேவன் நாவை வைத்து அந்த நாவினாலே பெரிய பெரிய காரியங்களை செய்ய, தேவனுக்கான பெரிய காரியங்களையும் அதனால் நம்ம செய்ய முடியும். அதே வசனத்தில் எழுதியிருக்கு, நாவும் நெருப்பு தான், அது எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடும் எழுதியிருக்கு. அப்படியும் நாம் பெரிய காரியங்களை தவறுகளை செய்துவிட முடியும். இந்த சின்ன நாவினாலே பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு கொள்ள முடியும். தேவனுடைய கிருபையினால் அது நமக்கு சாத்தியமாகும். ஆமென். அவருடைய கிருபை நம்முடைய நாவை அவரை போல மாற்ற வல்லமுள்ளவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம் அனாதைகள் அல்ல. நம்மை நீ ஒரு நாவை கட்டுப்படுத்தி, நாவை அடக்கு என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதில்லை. நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் தாமே நமக்கு ஒரு இச்சை அடக்கத்தையும் நாவை கட்டுப்படுத்தான எல்லா கிருபையும் சம்பூர்ணமாக அளிக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் இந்த வருஷம் அதை நமக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்படி இந்த வருஷம் நாவினால் ஆண்டவரை துதிப்பேன், அநேகரை ஆசீர்வதிப்பேன் என்று தீர்மானிக்கிற நாம் அப்படியே தான் இருக்க போகிறோம். தேவன் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஒரு சில வார்த்தைகள் நான் கேட்டுக்கிட்டு இருந்தபோது அதை யோசிக்கிறேன். நம்ம இருதயம் நல்லா இல்லாமல் நம்முடைய நாவு நல்லா இருக்கவே முடியாது. ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்களானால் மத்தேயு 12ஆம் அதிகாரம். நாம் கவனமாக இருக்கும். இந்த வருஷம் ஆசீர்வாதமான ஆண்டு. இந்த ஆண்டு அநேகரை ஆசீர்வதிக்க போகிற ஆண்டு, அநேகரை உற்சாகப்படுத்த போகிறேன் நான் என்று நாம் தீர்மானித்த ஆண்டு. அப்படியானால் 12ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்க. 12:34. நாம் அதை நெகட்டிவாய், தவறாய் அல்லது ஒரு ஆக்ரோஷமாக அதை வாசிக்காமல் ஆண்டவர் சொன்னதை நாம் அதை சரியாக விளங்கி கொண்டு வாசிக்கலாம். அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி. தம்பி பேசாமரு, யாரு பேசாமரு. நாம் அந்த வசனத்தை பிற்பகுதியை நாம் வாசிப்போமானால், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. நாம் எதையுமே நல்லபடியாக பேசவே முடியாது. அதை நான் விளங்கிக்கணும். அது ஆண்டவர் பேசுகிறத பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசும்? அப்ப என் இருதயத்தில் நான் நல்லா இல்லாம என் வாயினால ஏதோ பேசுகிறேன்னு சொன்னதைத்தான் நம்ம முகஸ்துதின்னு கேட்டோம். புரியுதா? நம்ம முகஸ்துதி மனுஷரை வீணாய் புகழ்ந்து பாவம் செய்கிறது எப்படின்னா, நான் இருதயத்தில் நல்லா இல்லாம என் வாயில ஒன்று சொல்லுகிறது. அப்ப என் இருதயத்தில் நான் நல்லா இருந்தேன்னா, எப்படி எழுதியிருக்கு? இருதயத்தின் நிறைவு நாள். என் இருதயத்தில் நான் என்ன நிறைச்சி வச்சிருக்கேன், அதனால தான் நான் நல்லதை பேச போறேன். வேற வழி இல்லை. இருதயத்தில் இருக்கிறதா வாய். இப்படி இங்கே அப்படியே தான் எழுதி, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். 2 இடத்துல, அந்த அதிகாரத்தில் 2 இடத்துல எழுதியிருக்கு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நாம் எவ்வளவோ முயற்சிக்கிறோம், நல்லது பேச எல்லாருக்கும் ஆசை. ஏன் இப்படி பேசிட்டோம்னு துக்கம் இருக்கு. ஆனால் அதற்கெல்லாம் பிறப்பிடமான இதயத்தை குறித்து நாம் கவனமாக இருக்கிறது இல்லை. எல்லா காவலோடு இருதயத்தை காத்து. நமக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் என்ன ஓடுது, என்ன நடக்குது, என்ன அங்கே இருதயத்தில் நிரம்பி இருக்கு, அது நமக்கு நல்லா தெரியும். அங்கே என்ன நிரம்பி இருக்குங்கிறத பொறுத்து தான் நாம் என்ன பேச போகிறோங்கிறது, என்ன பேசணுங்கிறோம். நாம் தப்பாக விளங்கி கொள்ளக்கூடாது. இந்த வருஷம் ஆண்டவரே, என் இருதயத்தில் நன்மையால் நிரம்ப போகிறேன், நன்றியால் நிரப்பி வைக்க போகிறேன். நன்றியால் என் இருதயத்தை எல்லாருக்காகவும் நன்றி சொல்லி என் இருதயத்தை நான் நிரப்ப போகிறேன். நம்ம எத்தனையோ வருஷங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாம் முழுக்க முழுக்க மாறினவர்கள் அல்ல.
யாக்கோபு, நாம் கேட்ட வார்த்தையை நான் வாசித்த போது யாக்கோபு அதை பேசுகிற விதம், ஒரு அப்போஸ்தலன் அவர், அந்த அப்போஸ்தலன் பேசுகிற விதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறதா தான் இருக்கு. நான் அப்படித்தான் அதை படிக்கிறேன். அந்த அப்போஸ்தலன் பேசுகிற விதமும் எவ்வளவு உற்சாகமா இருக்கு பாருங்க. அப்படி அந்த ஒரு வார்த்தையை என்ன அப்படித்தான் காலையில் உற்சாகப்படுத்துறதா நான் பார்க்கிறேன். எப்படின்னா 2ஆம் வசனம், இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சகோதரர், கூட பிறந்த ஒரு சகோதரர் யாக்கோபு. அவர் என்ன பேசுகிறார் பாருங்க. அவர் பேசுகிற ஒரு வார்த்தை எவ்வளவு உற்சாகமாய் நம்மளை உந்தி தள்ளுதுன்னு பாருங்க. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அவர் எப்படி பேசுகிறார் சொல்லுங்க, அது எப்படி புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறீர்கள்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? குற்றஞ்சாட்டுகிறது, அல்லது நம்முடைய பாவத்தை கடுமையாய் சொல்லுகிறது. ஆனால் அவர் அப்படி சொல்லாம, அவரும் தன்னை இணைத்து கொண்டு நாம் அநேக விஷயங்களில் நாம் தவறுகிறோம். அப்பா, யாக்கோபே சொல்லுகிறார், இந்த விஷயத்தில் எவ்வளவு பெரிய விஷயம், இது எவ்வளவு பெருசு. அடுத்து அவர் பேசும்போது தான், ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷன். அப்போ அவர் தன்னை பூரணன்னு சொல்றாரு இல்லை. அதுதான் நம்மை உற்சாகப்படுத்துகிற அப்போஸ்தலனுடைய வார்த்தை. நாம் பூரணனோ தேறினேனோ, இங்கே எழுதியிருக்கிறபடி தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமனாய் இருக்கிறேன் என்றெல்லாம் அவர் நினைக்காம, நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்படி அவர் பேசி நம்மளை உற்சாகப்படுத்த தன்னையும் சேர்த்து கொள்கிறார். நாம் எல்லாரும் தேர்வோம், நம்ம எல்லாரும் நம்மை நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இது எப்படி தான் அப்போ அடக்க முடியும்? நம்மால் எழுதியிருக்கு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்படித்தான் எழுதியிருக்கு. நான் வாசித்தோம் 8ஆம் வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத கொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்த விஷக்குப்பியை நம்ம வச்சிருக்கிறோம். பாம்பு நாக்கு கீழே விஷம் இருக்கிறது போல ஒரு விஷ குப்பியை நம்ம வச்சிருக்கிறோம், விஷ பாட்டில் வச்சிருக்கிறோம். அப்படிதான் பேசுகிறார் அவர். அது அடங்கக்கூடாது, அது அடங்காததும். யாருக்கு? நமக்கு. அடங்காதது, நம்முடைய கட்டுப்பாட்டில் நிற்கிறது இல்லை. அப்படியானால் இது யாரு கட்டுப்பாட்டில் நிற்கும்? யார் கட்டுப்படுத்தினா இது கட்டுப்படும்? தேவன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்தால் ஒழிய இந்த நாவு அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நீ வேதத்தில் முதல்ல வாசித்தீங்கன்னா, ஜனங்களுடைய பாஷைகளை தேவன் தாறுமாறாக்கினாங்க. இந்த நாவு தான் மனுஷனை பெருமையானவர்களை பேச வைத்தது, அவனை தாறுமாறாக்கினாங்க. அதே மனுஷர்களை சிதறி கிடந்த மனுஷர்களை, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோங்க, அந்த மனுஷர்களை அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அவர்கள் எல்லாரும் ஒன்றா ஆக்குனது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அக்கினிமயமான நாவுகள் வந்து, பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அவர்களை தேவனை துதிக்கவும் எல்லாரையும் ஒன்றா இருக்கவும். நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை? நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பல காரியங்களை நான் வாசிக்கிறோம். மூணாம் வசனம், அக்னிமயமான நாவுகள் அவர் மேல் வந்து, நாவுகள் மேல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததுன்னு நான் வாசிக்கிறேன். 44ஆம் வசனம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்தார்கள், ஒரே காரியத்தை பேச அவர்கள் விரும்பினார்கள். 46ஆம் வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால மட்டும்தான் நாவை அடக்க முடியும். அப்பாக்கி எல்லாமே நடிப்பாக தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் தான் நாம் எப்படி வாழுகிறோம், வேற எந்த காரணமும் இல்லை. விசுவாசித்தோம், பாவம் மன்னிக்கப்பட்டது, எல்லாம் ரைட்டு. நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் இல்லாதனால தான் இந்த பலனான இந்த நம்பிக்கையான வாழ்க்கை வாழ முடியலை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நாவை கட்டுப்படுத்தினால், பரிசுத்த ஆவியானவர் நம்மில வந்தால், பலப்படுத்தினால் நம்முடைய நாவு அடங்கும்.
அது அடங்கால பொல்லாதுங்குள்ளதாக இருந்தால் அதை பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால தான் அந்த நாவை நான் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எல்லா ஞானமும் எல்லா பலனையும் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்தா நம்முடைய நாவு நமக்கு கட்டுப்படும். பயப்பட தேவையில்லை. எல்லாரும் நல்லபடியாக இந்த வருஷம் பேசுவோம். நாம் கேட்டிருக்கிறோம். எல்லாரும் பிறருக்கு பிரயோஜனமாய் நாம் பேச போகிறோம். பேசலாமா? அப்படி எபேசியரில் எழுதியிருக்கு. கெட்ட வார்த்தை ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். என் வாயிலிருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத கெட்ட வார்த்தைனா அசிங்கமான வார்த்தை அல்ல. ஒரு பிரயோஜனம் இல்லாத, பிறரை காயப்படுத்துகிற, பிறருக்கு பக்தி விருத்தியை தராத, பிறரை ஆசீர்வதிக்காத, பிறரை உற்சாகப்படுத்தாத, பிறருக்கு ஒரு உணர்வை உண்டு பண்ணாத எந்த வார்த்தையும் என் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் ஆண்டவரே. பக்தி விருத்திக்கு ஏதுவான, அதாவது பக்தி விருத்தி உற்சாகப்படுத்தும்படிக்கு, நல்ல ஆசீர்வதிக்கிற, உற்சாகப்படுத்துகிற, உதவி செய்கிற, அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. அதான் நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தை. எல்லாருக்கும் நல்ல வார்த்தை பேச ஆசை உண்டா? மௌனமாக இருக்கிறதுனால பக்தி இல்லை. அது சிலர் வாயே திறக்கிறதுல பக்தின்னு நினைக்கிறேன். பிறர் உற்சாகப்படுத்த தெரியாததா பக்தி? நான் பார்த்துருக்கிறேன். நான் அப்படித்தான் உணர்ந்துருக்கிறேன். எங்கே நான் ஒரு மனுஷரோட பேசினாலும் சரி, ஒரு ஜெபத்துக்கு போனாலும் சரி, எங்கேயும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்திருக்கத்தான் நான் பார்த்துருக்கிறேன். எப்போவுமே பிறரை உற்சாகப்படுத்த போனோம்னா நாம் உற்சாகப்படுத்தப்படுவோம். பிறரை உற்சாகப்படுத்தினா தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவாங்க. அதில் நமக்கு சந்தேகம் இல்லை. அப்போ நல்ல வார்த்தை பேச நாம் தீர்மானித்தால் தேவன் நம்மோடு நல்ல வார்த்தை பேசுவாங்க. ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் கேட்டோம் யோசேப்பை. அதெல்லாம் மாறாத பிரமாணம், சரியான வார்த்தையை பிறந்த நமக்கு காட்டினாங்க. அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் தேவனிடத்தில் மாறாத சட்டம். அது 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:25. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கு. எவ்வளவு நல்லபடியாக ஆண்டவர் நமக்கு அதை சொல்லுகிறாங்க பாருங்க. உதார குணமுள்ள ஆத்மா செழி. பிறரை ஆசீர்வதிக்கணும், பிறருக்கு நன்மை செய்யணும்னு நாம் நினைச்சாலே போதும், நாம் செழிப்பாகும், நல்லாகும், செழிப்பாகவும், நம்முடைய நாவு நல்லாகும், நம்முடைய பேச்சு நல்லாகும், எல்லாமே நல்லாயிரும். செழிப்பாக இருப்போம், நாம் சந்தோஷமாக இருப்போம். நம்முடைய வாயில் பிரயோஜனம் இல்லாத எதுவும் வராதபடிக்கு தேவன் அதை காத்துக்கொள்வார். ஏன்? நாம் உதார குணமுள்ளவர்களாக இருக்கிறோம். பிறருக்கு உதவி செய்யணும்னு இருக்கிறோம், வாரி கொடுக்கணும்னு இருக்கிறோம், ஆசீர்வதிக்கணும்னு இருக்கிறோம், நல்லாகணும்னு நினைக்கிறோம். பிறர் நல்லா இருக்கிறத கண்டு பொறாமல் படாமல் அவர்கள் பெருகி நான் சிறுகட்டும் ஆண்டவரேன்னு நம்ம இருக்கிறோம். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நம்ம யோசேப்பை கேட்டோம். யோசேப்பு இருக்கிறது எங்க? சிலர் இப்படி நாடியில் கையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பேச முடியாது. சிலர்கிட்ட பேசவே முடியாது. சிலர்கிட்ட பேசினோம்னா 2 கையையும் கொடுத்துக்கிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் யோசேப்பு இருக்கிறது எங்க? சிறைச்சாலை. அவனை ஆறுதல் படுத்தினவங்க இருக்கிற இடம் எங்க? சிறைச்சாலை. அவங்க 2 பேரோட யார் இல்லை? தேவன் இல்லை. யோசேப்போட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அப்படிதான் எழுதியிருக்கு. சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்ததெல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். யோசேப்போட கர்த்தர் இருக்கிறதுனால அவன் இப்போ நீர் பாய்ச்சுகிறான். யாருக்கு? கவலையாக இருக்கிற 2 பேருக்கு. விசாரிக்க முடியுதா? அப்படித்தான் நம்ம விசாரிக்கணும். எங்கே போனாலும் ஒருத்தரை உற்சாகப்படுத்துகிறத போல நாம உற்சாகப்பட்டு வருவோம்னு சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். நாம உற்சாகப்படுத்தி தேவன் நம்மை அனுப்புவார். ஏதோ யாருக்கோ பேசுகிறோம்னு இல்லை,
உற்சாகப்படுத்தி சந்தோஷமாய் தேவன் நமக்கு அளந்து கொட்டி அளந்து போட்டு நம்ம அனுப்பி விடுவார். அவன் விசாரிக்கிறான், உங்கள் முகம் ஏன் இப்படி இருக்குது, ஏன் சோர்வாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடந்தது, அவங்க பிரச்சனைகளை சொல்லணும்ல. யார்கிட்ட சொல்லுவாங்க? யோசேப்பு மூஞ்சியை தொங்க போட்டுவிடு, யோசேப்பு அழுத மூஞ்சியாக இருந்துக்கிட்டு இருந்தால் அவங்க 2 பேரும் வந்து ஏதாவது சொல்லுவாங்க? யோசேப்புக்கு எதுவும் போய் கேட்க முடியும்? அப்போ யோசேப்பினுடைய இருதயத்தில் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் இருந்தால் புருஷனை பார்த்து உற்சாகப்படுத்த முடியும். அதான் சீக்கிரட், வேற ஒன்றும் இல்லை. நாம் உற்சாகப்படுத்த எப்படி உற்சாகப்படுத்த முடியும்? காலையில் எந்திரிச்சா யார் முகத்தில் முழிச்ச மாதிரி இருக்கும், அப்படி இல்லை. நமக்குள்ள கர்த்தர் இருந்தால் புருஷனை உற்சாகப்படுத்த முடியும். நமக்குள்ள கர்த்தர் இருந்தால் மனைவியை உற்சாகப்படுத்துகிறவர் நமக்குள்ள இருந்தால், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், நம்மை உணர்த்துகிறவர், நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் கர்த்தர் நமக்குள்ள இருந்தால் நாம பிறரை உற்சாகப்படுத்துவோம். யோசேப்புக்குள்ள கர்த்தர் இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் அவர்களை விசாரிச்சான், அவங்க காரியங்கள்லாம் மாறிடுச்சு. யோசேப்புக்கு தேவன் நீர் பாய்ச்சிட்டாரா? எவன் நீர் பாய்ச்சுகிறானோ. இப்போ யோசேப்பு அவ்வளோ பெரிய பதவிக்கு போனான்னு சொல்றதுக்கு முதல் படி என்னன்னு கேட்டோம், இந்த சகோதரரை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தினது. தேவன் யோசேப்புக்கு உற்சாகப்படுத்திட்டாரா? யோசேப்புக்கு நீர் பாய்ச்சிட்டாரா? யோசேப்பை உயர்த்தினாரா? அதுக்கு துவக்கம் என்னவா இருந்தது? பிறரை ஆசீர்வதிக்கிறது. பிறரை ஆசீர்வதிக்கிறோம், வார்த்தையினால் ஆசீர்வதிக்கிறோம், ஒரு ஆறுதல்னால் ஆசீர்வதிக்கிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். இப்படி எல்லாரும் நாம இருக்கணும். நாமே உற்சாகமா இல்லாமல் இருந்தா, காரணம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறது நமக்கு விசுவாசம் இல்லை. நம்ம சோகமாகவும், எப்போ பார்த்தாலும் ஒரு அழுமூஞ்சி போலையும், எப்போ பார்த்தாலும் ஒரு கவலையாகவும் பயமாகவும் திடுக்குன்னு நம்ம இருக்கிறோம்னா நம்ம கூட என்ன இல்லை, கர்த்தர் இல்லை. அதனால தான் எந்த பிரச்சனையும் இருக்கு. அதெல்லாம் திடீர்னு ஒரு முடிவு பண்ணி காலையில் எழுந்து ரொம்ப நன்றி காப்பின்னு சொல்லுவோம், மறுநாளுக்கு எஞ்சா சொல்ல வராது. ஏன்னா இதயம் நல்லா இருக்காது. கர்த்தர் நம்மோட இருக்கிறத விசுவாசித்து, கர்த்தர் என் கூட இருக்கிற சிறைச்சாலையோ, அது என்ன பிரச்சனையோ இருக்குதோ இல்லையோ, வியாதியோ பிரச்சனையோ எதுவோ, கர்த்தர் எங்க கூட இருக்கிறார் அப்படின்னு இருந்தா ஒருவர் எழுந்து ஒவ்வொருவரையும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் உற்சாகப்படுத்த தான் செய்வோம், உற்சாகப்படுத்த தான் முடியும், சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? இன்னும் நம்மளை பார்க்குறவங்க இன்னும் தொய்ந்து போவாங்க. ஏதாவது கேட்டு ஆறுதல் அடையலாம்னு வந்தேன் ஆத்தே, அவங்க அவுத்த மூட்டையை பார்த்தா நம்ம தேவலாம் போலன்னு சோர்ந்து போக தோணும். நாம் யார் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். தொடர்ந்து பிறரை உற்சாகப்படுத்துவோம், நம்மளையும் தேவன் உற்சாகம் அடையும்படிக்கு செய்வாங்க.